ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பை சார்ட் போன வருஷம் யுஐஐசி ஏஓ எக்ஸாமில் கேட்ட ரியல் கொஸ்டினை எடுத்து வந்திருக்கேன். அண்டு இது வந்து மாடரேட் லெவல் எல்லா வித இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்கும் யூஸ் ஆகும். இந்த கொஸ்டினில் ஈஸி லெவலும் இருக்கும், மாடரேட் லெவலும் இருக்கும், டஃப் லெவலும் இருக்கும். நம்ம இந்த டஃப் லெவல் கொஸ்டினை மட்டும் லாஸ்ட் அட்டன் பண்ணிட்டு மற்ற ஈஸி கொஸ்டின்லாம் டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு போயிடணும். டஃப் லெவல் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் வரலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு எக்ஸாமில் வேறு கொஸ்டின் பிக் பண்ணணும். சரி, வாங்க நம்ம கொஸ்டினுக்குள்ள போகலாம். இதுதான் கொஸ்டின். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பேங்க்கில் 400 பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஜனவரி 15 அண்டு டிசம்பர் 2015 வரைக்குமே அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. எந்த ஒரு சேஞ்சஸும் இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து இந்த இயர் எண்டு வரையும் நடக்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க்குக்கான பர்சன்டேஜ் ஸ்ப்ளிட்டப் பை சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கொஸ்டினில் கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும். பட் நம்மளுக்கு இந்த லாஜிக் தெரிஞ்சால் ஈஸியாக இருக்கும். இந்த சம் அப்ரோச் பண்ணலாம். 2 இயர், இப்போ இந்த இயர்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ 2014 எடுத்துக்கலாம், 2015 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2014லேருந்து ரெக்ரூட்மெண்ட் ஆகி தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்படி தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இது 2015 கொடுத்துருக்குறது 2014 இப்போ இருக்கிற டேட்டாவில் வந்து ஆல்ரெடி ரெக்ரூட் பண்ணி இந்த டேட்டா கொண்டு வரணும். இப்போ 4% ஆஃப் த கேண்டிடேட் அப்ளை பண்ணுறாங்க. 2014 4% ஆஃப் த கேண்டிடேட் கிளியர் ஆகிறாங்க. இங்கே ஒரு குறிப்பிட்ட எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ரெக்ரூட்மெண்ட் நடக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் நடந்ததில் 4% ஆஃப் த கேண்டிடேட் கிளியர் பண்ணி இந்த டோட்டல் அமௌண்ட் இங்கேக்கு வராங்க. இப்போ இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்காங்களோ அந்த 15% இவங்க கொடுத்துருக்கிறதுல அந்த பேங்க் பியில் ஒர்க் பண்ணுறவங்க. சரி, பேங்க் பி என்ன பண்ணுறாங்க, என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, பேங்க் பியில் 44 ஸ்கேல் 1 ஆஃபீஸர் 2014 இருந்திருக்காங்க. சரி, இப்போ இங்கே எவ்வளோ இருக்காங்க நமக்கு தெரியல. இந்த பர்சன்டேஜ் ஸ்பிளிட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். 4, 15, 60 பேர் இங்கே இருக்காங்க. ஸோ இன்பிட்வீனில் எவ்வளோ சேஞ்சஸ் நடந்திருக்கு? 16. இந்த 16 தான் இந்த 4% ஆஃப் த கேண்டிடேட். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் நடந்துச்சு இல்லையா, அதில் 4% செலக்ட் ஆனவங்க 16. நேற்று ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த பர்சன்டேஜ் ஸ்பிளிட்டை சொல்லி கொடுத்துருவேன். இந்த 16ன்றது என்ன, அதுக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் வேல்யூ கீழே தெரிந்துங்க. இதுக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் வேல்யூ எடுத்து மேலே எழுதுங்க. அதாவது என்ன வேணுமோ அதை மேலே எடுத்துங்க. என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளோ கேண்டிடேட் இங்கே ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 100% கேண்டிடேட் அப்ளை பண்ணதுலேருந்து 4% கேண்டிடேட் செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா, நமக்கு இங்கே 100% வேல்யூ தேவை. இதுவும் பர்சன்டேஜ், இதுவும் பர்சன்டேஜ். இது வேல்யூவில் இருக்கா, இந்த டைம் நமக்கு கிடைக்கிறது வேல்யூவில் கிடைக்கும். ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் 400. இந்த 16 தான் 4%னா 100 பேர் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்ச ஆன்சர். இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் 4% பேர் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க, பாஸ் ஆகிருக்காங்க எக்ஸாம் வச்சதுலேருந்து. அந்த 4% பேர் தான் 16 பேர். அப்போ அந்த 100% என்னன்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்ளை பண்ணவங்க டோட்டல் கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின் தான். ஒரு டைமு வேகமாக சொல்லிடுறேன். 14, 15 2 பேர் இருக்காங்க. இதில் 44 பேர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ரெக்ரூட் பண்ணி நமக்கு 60 மாறுது. இந்த ரெக்ரூட் பண்ணாங்க இல்லையா, அது 16ன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் அவங்க கேட்டது எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்னு. ரெக்ரூட் பண்ணது 4%. அப்போ 100% என்னன்னு கிடைச்சா ஆன்சர். இந்த மாதிரி தான் எக்ஸாமில் உண்மையிலே ரியல் எக்ஸாம்லேயே கிளர்க்கு மெயின்ஸில் கூட ஒரு சில கொஸ்டின் இப்படி இருக்கும் ஹஸ்பண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் இதை பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டினில் ஜனவரி 2015 என்ன சொல்கிறாங்கன்னா, இதே வருஷம்தான். இந்த QST இருக்கு இல்லையா, அது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடணும். இது Q, இது S அண்டு இது T. இந்த 3 பேங்க்லேயும் 32% வந்து என்ன ஆகும்னா மேல் அம்மா, அன்மேரிடு 32% அன்மேரிடு. முதல்ல இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 50% இருக்குது. 50%ல் 32% அன்மேரிடு. அப்போ எவ்வளோ, இதில் பாதி எவ்வளோ, 16%. ஓவராலில் 16% யாருன்னா அன்மேரிட். இந்த ஓவராலில் 16% அன்மேரிடு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெஸ்பெக்ட் ரேஷியோ ஆஃப்
இந்த அன்மேரிட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, இந்த பேங்க்குக்கு ரெஸ்பெக்ட் ரேஷியோ குடுத்துட்டாங்க. இது வந்து நான் பெர்சன்டேஜா வச்சிருக்கேன். ஓவரால்ல 16% அன்மேரிடா இருக்காங்க. இந்த 3 பேங்க் சேர்ந்து. 3 பேங்க் சேர்ந்து. இதுக்கான ரேஷியோ குடுத்துருக்காங்க. 3, 3, 2 8. 16/8. நமக்கு என்ன ரேஷியோ கேட்குறாங்கன்னா, எஸ்ஸோட ரேஷியோ கேட்குறாங்க. எஸ்ஸோட ரேஷியோ என்ன? 2. இது QSTக்கு. இத சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் ரெஸ்பான்ஸ். ரொம்ப சிம்பிளா முடிச்சுக்கலாம். ரொம்ப தனித்தனியா கால்குலேட் பண்றத விட இது மாதிரி சிம்பிளா முடிச்சுட்டு போயிடலாம். 2 நாள் 8. 8னா கரெக்ட் தானே? 2, 2 4. இத அடிச்சா 2. ஸோ நமக்கு 4ன்னு கிடைச்சிருக்கு. இத கொண்டு வந்து இங்க பெருக்குங்க. 4% ஆஃப் 400 என்ன? 16 ஆன்சர். ஒரு டைம் சிம்பிளா சொல்லட்டுங்களா? இதோட 3ஓட டோட்டல் எவ்வளோ? 50ன்னு கிடைச்சிச்சு. அதில 32% அன்மேரிடு. அதில 32% எவ்வளோ? 16%. ஓவரால்ல 16% அன்மேரிடு. அந்த அன்மேரிடுக்கு ஒரு ரேஷியோ குடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோ ஸ்பிளிட் அப் பண்ணி நமக்கு என்ன டேட்டா நடுவுல இருக்கிற அந்த 2ஓட வேல்யூ மட்டும் தான் தேவை. அத கண்டுபிடிச்சாச்சு. ஓவரால் நமக்கு 4% கிடைச்சிருக்கு. 4% ஆஃப் 400 என்னவோ அதுதான் ஆன்சர். அப்ப 16 ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இத பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்றாங்கன்னா, 2016ல 20%, 15% 2 பேங்க்குக்கு சொல்லியிருக்காங்க. PU. P பேங்க் இது, U பேங்க் இது. ஸோ, இதில 15%, அதில 20%னா 3%. ஓவராலுக்கு நம்ம 3% எடுத்துக்கணும். 15%ல 20%னா 3%. 15% ஆஃப் 25. அது என்ன? பேங்க் யூ தானே சொல்றாங்க. பேங்க் யூ தவறு. பேங்க் யூ இங்க இருக்கு. அப்போ 1.5%. இந்த 10%ல 15% எவ்வளோனா 1.5%. ஸோ 3%, 1.5% என்ன சொல்லியிருக்காங்க? வேர் ப்ராமிஸ்டு டு ஸ்கேல் டு இன் பேங்க்ஸ் PU அண்ட் P&U ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஆஸ்பிரண்ட்ஸ், இதனால தான் இந்த செம்ம டஃப்பாக சொன்னேன். கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, 2 டேட்டா இங்கே 16, ஆல்ரெடி 15 இருப்பாங்க. 2015லேருந்து 16க்கு போவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் 14லேருந்து 15க்கு வந்தோம். இப்போ இங்கிருந்து 16க்கு மூவ் ஆன் ஆகிறோம். இப்போ 20%, 15% PU இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஸ்கேல் 2க்கு ப்ராமிஸ் ஆகுறாங்கன்னா ஸ்கேல் 1லேருந்து ஸ்கேல் 2க்கு ப்ரொமோட் ஆகிருக்காங்க. புரியுதுங்களா? இதில் ட்ரிக்கி என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேறுங்கிறது தான் ட்ரிக்கியான வேர்டு. இந்த 2016ல் எவ்வளோ இருக்காங்கன்னா, இந்த PU இருக்காங்களே பேங்க்கில் ஸ்கேல் 2 ஆஃபீஸர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 126 பேர் இருக்காங்களாமா. இதோட மீனிங் நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் இந்த ப்ரொமோட் ஆகி இந்த ஸ்கேல் 2க்கு ஸ்கேல் 1லேருந்து ஸ்கேல் 2க்கு ப்ரொமோட் ஆனாங்க இல்லையா P&Uல, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க, P இருக்குங்களா 15, 4 15 60, 6 பேர் 60 பேர் இருப்பாங்க. அதில் 2%னா 12 பேர். ஸோ சிம்பிளாக இந்த 15% 20% எடுங்க. 10% 1.5, 20% எவ்வளோனா 3% வரும். ஸோ 3% ஆஃப் த கேண்டிடேட்டு ஸ்கேல் 2வா ப்ரொமோட் ஆகிருக்காங்க. ஓவராலில் 12 பேர். பேங்க் பியில் எவ்வளோ? 12 பேர் ப்ரொமோட் ஆகிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 15% பேங்க் யூவில் ப்ரொமோட் ஆகிருக்காங்க. பேங்க் யூ எவ்வளோ? 10%. அதில் 15%னா 1.5%. ஓவராலில் 1.5% ப்ரொமோட் ஆகிருக்காங்க ஸ்கேல் 1லேருந்து ஸ்கேல் 2க்கு. ஸோ 1.5% ஆஃப் 400 எவ்வளோ? 4 15 6. ஸோ பேங்க் பியில் ப்ரொமோட் ஆனவங்க 12, பேங்க் யூவில் ப்ரொமோட் ஆனவங்க எவ்வளோ பேர்? 6 பேர். ஸோ ஓவராலாக 18 பேர் நமக்கு ப்ரொமோட் ஆகிருக்காங்க. இந்த 18 பேர் ப்ரொமோட் ஆகிட்டு ப்ளஸ்ஸு 2015ல் ஒரு வேல்யூ இருப்பாங்க இல்லையா எக்ஸு, அதோடு சேர்ந்து நமக்கு என்ன ஆயிருக்காங்கன்னா 127 பேராக ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன் டிசம்பர் 2015 ஸ்கேல் 2 ஆஃபீஸராக இருந்திருப்பாங்க இல்லையா? இப்போ இங்கே இருக்கிறவங்களில்
நமக்கு ஸ்கேல் டு ஆஃபீஸர் எவ்வளோ 126. அப்போ இப்போ 18 பேர் ப்ரொமோட் ஆனதுனால 127 இருக்குது. அப்போ 2015 இந்த 18 பேர் இருந்திருக்க மாட்டாங்க, ஸ்கேல் ஒன்றா இருந்திருப்பாங்க. அப்போ இந்த 18 இருந்து கழிச்சா உங்களுக்கு என்ன வரும்னா 108 வருமா? அந்த 108 பேர் தான் 2015 இருந்த ஸ்கேல் டு ஆஃபீஸரு. இப்போ அதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேங்க் யூ இருக்கு இல்லையா, அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங்க் பி இருக்கு இல்லையா, பேங்க் பியில் இருக்கக்கூடிய ஸ்கேல் டு ஆஃபீஸரு 100% மோர் தென் பேங்க் யூன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பேங்க் பியில் இருக்கக்கூடிய ஸ்கேல் டு ஆஃபீஸரு பேங்க் யூவில் இருக்கிறவங்களோட இங்கே 1ன்னு இருந்தால் இங்கே 1+1 100% மோர் தென்னா 2:1 ரேஷியோவில் இருப்பாங்க. ஸோ டோட்டல் எவ்வளோ 3. நமக்கு என்ன கேட்குறாங்க, பேங்க் யூவோடைய ஸ்கேல் டு ஆஃபீஸர் கேட்குறாங்க. யூவோட ரேஷியோ என்ன 1. அப்போ 1/3 ஆஃப் 108 என்ன 3 9 6 18. ஸோ 36 நமக்கு ஆன்சர். புரிஞ்சுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒரு டைம் ஓவராலாக சொல்லிடுறேன், இதை அடிச்சுட்டு தெளிவாக சொல்லிடுறேன். இது கொஞ்சம் டஃப் கொஸ்டின்ன்றதுனால. இங்கே பி இருக்குல்ல, 2 பேங்க்கு, 2 பேங்க்கில் 20% 15% ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. இந்த பேங்க்கில் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவில் 20% 15% ரெஸ்பெக்ட்லி ப்ரொமோட் ஆகியிருக்காங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து ப்ரொமோட் ஆன கவுண்ட் எவ்வளோனா 18. 1த்தில் 12, 1த்தில் 6. ஸோ இவங்க இவ்வளோ பேர் ப்ரொமோட் ஆனதுனால என்ன ஆயிருக்குன்னா 2015 2014 என்ன இருக்குன்னா 126 பேர் இருக்காங்க. அப்போ 2010 ஸ்கேல் டு ஆஃபீஸர் இது. அப்போ 2018 இந்த 18 பேர் ஸ்கேல் ஒன்றா தானே வந்திருப்பாங்க. அப்போ இந்த இதுலேருந்து 18 மைனஸ் பண்ணால் நமக்கு 108ன்னு வருது. இப்போ இந்த 108 ஸ்கேல் டு ஆஃபீஸர் 2015 இருக்காங்க. இதில் பேங்க் பி அண்ட் யூக்கு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அது ரேஷியோ எவ்வளோனா 2:1. இந்த டேட்டா மூலிமா நம்ம எடுத்த வேல்யூ வருது. அப்போ நம்ம இந்த யூவோடைய பேங்க் இது வந்து பேங்க் பி அண்ட் யூவோடைய ரேஷியோ, யூவில் எவ்வளோ ஸ்கேல் டு ஆஃபீஸர்னு கேட்குறாங்க. 1/3 போட்டால் நமக்கு யூவோட ஸ்கேல் 3 ஆஃபீஸர் கிடச்சிரும். 36 ஆன்சர். புரிஞ்சுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இன்னொரு டைம் கூட பார்த்துக்கோங்க புரியலனா. இந்த கொஸ்டின் உங்களுக்கு பார்க்குறதுக்கு சுற்று வர மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் ஸ்டூடெண்ட்ஸ். ஜனவரி 2015 ஓகே, அதில் பேங்க் யூ இருக்கு இல்லையா, அதில் மேலுக்கும் ஃபீமேலுக்கும் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 3 டைம்ஸ் மேல் இருந்து ஃபீமேல்ஸ் 1 டைம்ஸ்ன்னு. இப்போ மேல் ஃபீமேல் எவ்வளோ 3:1. அது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கலாமா? 4 12 48 பேர் மொத்தம் இருக்காங்க. அதில் டோட்டல் 4. அதில் ஃபீமேல் தான் சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொஸ்டினில் கேட்குறாங்க, மேல் கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி ஈக்குவல்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அது வந்து ஃபீமேலு. அப்போ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபீமேல் இதுக்கும் இந்த இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்கிற வேலைக்கும் இங்கே இந்த ஃபீமேலும் ஈக்குவல்னு சொல்லிட்டேங்க. அப்போ இது 1. அப்போ 12 பேர் ஃபீமேலு. இதில் பேங்க் க்யூவில் 12 பேர் ஃபீமேலு. பேங்க் க்யூவில் 12 பேர் ஃபீமேலு, மீதெல்லாம் மேலு. இந்த பேங்க் க்யூவில் இருக்கக்கூடிய ஃபீமேலும் பேங்க் எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஃபீமேலும் சேமாமா பாருங்கள். பேங்க் க்யூ அண்ட் பேங்க் எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஃபீமேல் சேமு. எஸ்ஸில் டோட்டல் எவ்வளோ பர்சன்டேஜ் பேர் இருக்காங்கன்னா 24% பேர் இருக்காங்க. டோட்டல் 24% பேர். அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, எஸ்ஸில் இருக்கிற ஃபீமேல் கேட்கல, எஸ்ஸில் இருக்கக்கூடிய மேல் கேட்டிருக்காங்க. அப்போ எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஃபீமேலோட கவுண்ட் என்ன, இதே தான் சொல்லியிருக்காங்க. கியூ இருக்கக்கூடிய ஃபீமேல் தான் எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஃபீமேலு 12. அப்போ டோட்டல் வேல்யூலேருந்து இந்த 12 கிடைச்சா எஸ்ஸோடைய மேல் கிடைச்சிருமா? அதுதான் நம்மளுடைய கால்குலேஷன் முடிஞ்சு. அவ்வளோதான். கொடுத்துருக்க டேட்டா வச்சு கியூவோடைய ஃபீமேல் கண்டுபிடிச்சிட்டோம். கியூவோட ஃபீமேலும் எஸ்ஸோட ஃபீமேல் சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ அது வந்து 12. அந்த 12 இந்த டோட்டல்லேருந்து கழிச்சா நமக்கு எஸ்ஸோட மேல் கிடைச்சிரும். ஸோ 24% ஆஃப் 400 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 96. இதை அடிச்சுட்டு இதை 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 96 டோட்டல். இது டோட்டலு. இது 2 மைனஸ் பண்ணால் உங்களுக்கு மேல் கிடைச்சிரும் 84. ஸோ ஆன்சர் 84. இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சா? கொஸ்டின் தான் பார்க்கறதுக்கு வளவலன்னு இருக்கும். அதாவது மேல் ஃபீமேல் ரேஷியோ வந்து பேங்க் கியூவில் கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து ஃபீமேல் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஃபீமேலும் எஸ்ஸோட ஃபீமேலும் சேமு. அப்போ 12. டோட்டல்லேருந்து இந்த 12 கழிச்சா ஆன்சர். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. கொஸ்டின் தான் அப்படி பார்க்க அப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஆஸ்பிரண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் நம்ம டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். 2015லேருந்து 2016க்கு. இப்போ 2015 என்ன ஆப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா பேங்க் ஆர்லையும் க்யூர்லையும். இப்போ 2015 ஒரு வேல்யூ ஆரில் இருக்கு இல்லையா? எவ்வளோ இருக்குது ஆரில்? 4, 25, 100 பேர் இருக்காங்க. இப்போ 2015லேருந்து 2016க்கு போகும்போது 2016க்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பேர் மைனஸ் ஆகிடுறாங்களாமா. மைனஸ் ஆகிட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்களாமா, பேங்க் க்யூவில் போய் சேர்ந்துக்கிறாங்களாமா. இது 6, இது பேங்க் க்யூ. பேங்க் க்யூவில் போய் சேர்ந்துக்கிறாங்க. மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு எதுலனா க்யூவோட பேங்க்கில். இது 6. க்யூவில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 12, 4, 12, 48. ஸோ 2015லேருந்து 2016 என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னா, 6லேருந்து ஒரு குறிப்பிட்ட பேர் ரிமூவ் ஆகிட்டு நேராக போய் பேங்க் க்யூவில் சேர்ந்துக்கிறாங்க. க்யூவோட டோட்டல் 48, 6ஓட டோட்டல் 100. ஸோ இப்படி சேஞ்சஸ் நடக்குது இல்லையா? நடந்ததுக்கு அப்புறம் 2016ல் இது இப்போ இதை அடிச்சு விட்றலாம். இது 2016ல் இது ஆறுக்கான ரேஷியோ, இது க்யூக்கான ரேஷியோ, இப்போ இருக்கக்கூடிய நியூ ரேஷியோ. இதுக்கான ரேஷியோ வெளியே அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர் 100 minus x divided by 48 plus x equal to 24 divided by 13. இப்போ இதை 13ஆல் பெருக்குன்னா 1300ன்னு வரும், மைனஸ் 13xன்னு வரும், ஈக்குவல் டு இது இந்தாட்ட பெருக்குங்க. ஃபஸ்ட்டு 24xன்னு வந்துடும். அப்புறம் என்ன வரும் நமக்கு? இந்த 48 24 பெருக்கணும். ரொம்ப காம்ப்ளிகேட்டெல்லாம் பண்ண தேவையில்ல. 24 ஸ்கொயர் எவ்வளோ? 576. இது எப்படி எழுதுனா 24 × 28, 28 2 × 24 எழுதிக்கோங்க. ஸோ 24 ஸ்கொயரோட 576. மீதி இருக்கக்கூடிய 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 மீதி 1 5 1152. ஸோ 1152 இது 2 இங்கே வந்துச்சுன்னா 37x ஈக்குவல் டு இது இந்த பக்கம் வரும். இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ 8ல் முடியுது. இதை நீங்கள் மைனஸ் பண்ணி அடித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு வேல்யூ. ஏன்னா இங்கே டிஜிட்டில் இருக்கா? எந்த நம்பரை பெருக்குனா உங்களுக்கு யூனிட் டிஜிட் 8 வரும்னா 7 7 49 6 3 6 7 21 7 35 7 28. ஸோ 4 தான் நமக்கு ஆன்சர். இதை நீங்கள் மைனஸ் பண்ணி அடித்து 4ன்னு கொண்டு வர்றதுக்கு நான் ஷார்ட்கட்டாக யூனிட் டிஜிட் வச்சு போட்டேன். ஆன்சர் 4. புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 4 வந்துடும். நான் யூனிட் டிஜிட் வச்சு போட்டேன். இவ்வளோ தான் ஆஸ்பிரண்ட்ஸ் ஆன்சர். ஒரு டைம் வேகமாக சொல்லிடுறேன். பேங்க் ஆரில் இருக்காங்க இல்லையா? இதில் ஒரு குறிப்பிட்ட பேர் ரிமூவ் ஆகி நேராக போய் பேங்க் க்யூவில் சேர்ந்துக்கிறாங்க 2016ல். அதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணால் நமக்கு எக்ஸ் கிடைச்சிரும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் ஆஃபீஸர் ரிசைன்டு ஃப்ரம் ஆர், அதாவது வெளியே போனாங்க இல்லையா? அந்த எக்ஸு, அந்த எக்ஸோட வேல்யூ தான் இங்கே எழுத்து ஃபார்மேட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 4. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ் 5 கொஸ்டின் பார்த்தாச்சு, மொத்தம் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு. இது என்னன்னு ஆன்சர் கமெண்டில் பண்ணுங்கள். இது இருக்கிறதுலே ஈஸியான சம். இது எல்லா கொஸ்டின்லையும் ஈஸியான சம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இது ஈஸியான சம்மு. மற்ற கொஸ்டின்லாம் மாடரேட் சம்மு. அந்த 3வது கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டஃப் சம்மு. இப்படி தான் எல்லா டிஐலையும் இருக்கும். ஈஸி, மாடரேட்டு, டஃப்பு எல்லாமே இருக்கும். நம்ம அதை பிக் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரில் அட்டன் பண்ணால் இந்த டஃப் சம்மு அட்டன் பண்ணுறதா அட்டன் பண்ணுங்கள். இல்லைன்னா வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக ஆன்சர் வரலைன்னா லாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறது பெஸ்ட்டு. இதில் அப்ரோச் தெரிஞ்சதுனால அட்டன் பண்ணிட்டீங்க. சப்போஸ் அங்கே அப்ரோச் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற போது ஸ்கிப் பண்ணிடுறது தவறு இல்லை. ஏன்னா அதில் ஒரு கொஸ்டின் போடுற நேரத்தில் நம்ம வேறு இடத்துல இந்த மாதிரி கொஸ்டினில் 2 கொஸ்டின் போடலாம். அங்கே ஒரு கொஸ்டின் போடுற நேரத்தில் ஆன்சர் கிடைச்சா ட்ரை பண்ணால் கிடைச்சா அட்டன் பண்ணுங்கள். ஆன்சர் கிடைக்கலாம் டக்குன்னு ஸ்கிப் பண்ணிட்டு வேறு கொஸ்டின் போயிருங்க. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கும், மாடரேட் கொஸ்டின் 2 கொஸ்டின் இருக்கும், டஃப் கொஸ்டின் 1 2 இருக்கும். கலந்து தான் எல்லா எக்ஸாம்லேயும் கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டினை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3த்துக்கான பர்சன்டேஜ் வேல்யூ இருக்கு இல்லையா? அது ஆவரேஜ், அதை கூட்டிட்டு அதுக்கு ஒரு ஆவரேஜ் வரும் இல்லையா? அது நேராக கொண்டு போய் பெருக்குனா ஆன்சர் வந்துடும். ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க தேவையில்ல. இந்த 3 பர்சன்டேஜையும் ஒன்றா கூட்டி அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி அந்த பர்சன்டேஜை கொண்டு போய் இதில் மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இது என்ன ஆன்சர்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அர்த்தமெட்டிக் சேனல், உங்களுக்கு அர்த்தமெட்டிக் கான்செப்ட் வேணும்னா டிஎன் பேங்கர்ஸ் ப்ரிலிம்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்டு நம்ம டிஎன் பேங்கர்ஸ் சேனலில் மெயின்ஸ் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம்.
எஸ்பிஐ கிளர்க்கு ப்ரிலிம்ஸுக்கு தேவையான கண்டென்ட் இந்த சேனல்லையும், மெயின்ஸுக்கு தேவையான கண்டென்ட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சேனல்லையும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 2 சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2 சேனல்லையும் எஸ்பிஐ பிஓ கிளர்க் கண்டென்ட் நெக்ஸ்ட் வீக் ஆஃப்டர் தட் யூஐசி எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இந்த சம் சால்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.